சார். யோ, என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? நீலாம் ஒரு போலீஸ்காரனாயா? உன்னால நான் 5 நிமிஷம் கூட ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்க முடியலையா? சார் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நிறுத்தியா? ஒரு 4 பசங்களை பாதுகாப்பா கொண்டு வர துப்பு இல்ல? நீலாம் எதுக்கே காட்சிட்டு மாட்டிக்கிட்டு இருக்க? சார் இதுக்கு நான் மட்டுமே பொறுப்பு இல்லை சார். எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல யாரும் ப்ராப்பரா வேலை செய்யறது இல்லை சார். மேல எவ்வளவு சொல்லி பார்த்தா யாரும் கண்டுக்கிறது இல்லை சார். சார் நான் ஒருத்த மட்டும் சின்சியரா இருந்து என்ன சார் பண்ண முடியும்? டேங்க்ல வாட்டர் விழுந்துச்சுன்னு சொல்லி 3 மாசமா கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், யாருமே சரி பண்ண மாட்டாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் ப்ளீஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண சொல்லி தயவு செஞ்சு உடனடியாக நீங்க கட்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுங்க சார். ப்ளீஸ் சார். சரியா? சம்பவம் நடந்த பிறகு காரணம் தேடுற ஒரே டிபார்ட்மெண்ட் நாம தாயா. நல்ல வேளை அந்த 4 பசங்களுக்கும் பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. அதனால பெரிய விஷயம் தப்பிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஜாக்கிரதைன்னு சொல்லி என் மேல உள்ள கோபத்துல கேஸை ஃபைல் பண்ணிடாத. விபத்துன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடும். சார், நீங்க அதிகாரிகளுக்கு அல்வா கொடுத்து பார்த்துருக்கேன். இப்போ அரசாங்கத்துக்கே அல்வா கொடுத்துட்டீங்களா சார்? சுமாரியா எதுக்கு சார் எங்களை காப்பாத்துறீங்க? ஏன் சார் எங்களை கடத்துறீங்க? சொல்லுங்க சார். சொல்றேன்டா. ஏன் கடத்தின, எதுக்கு காப்பாத்தினு குழப்பமா இருக்கா? இந்த உலகத்துல எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் யாருக்காகவும் எதையும் செய்யறதில்ல. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒரு கடத்தல். முக்கியமான ஆளை எனக்காக நீங்க கடத்தணும். அதுக்கு பரிசா பல லட்சம் தரேன். அக்யூஸ்டுங்கிற உங்க பிறவி முடிஞ்சிருச்சு. நான் கொடுத்திருக்கிற இந்த புது பிறவியோட கொஞ்சம் மீசையும் தாடையும் வளர்த்துக்கிட்டு புது பேரோட எங்க வேணா எப்படி வேணா வாழலாம். என்னடா சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்காக தூக்குல கூட தூங்குவோம், கெட்ட விஷயத்துக்கு துரும்ப கூட அசைக்க மாட்டோம். டேய், சட்டப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் நடக்கணும்னா எதுவுமே நடக்காது. சில விஷயங்களை மனசாட்சிப்படிதான் நடத்தணும், நடக்கணும். ஏன் மனசாட்சிப்படி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன். ஆள் யாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க மனசாட்சிப்படி கடத்தலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கடத்துறேன் சார். என்னடா பாக்குறீங்க? ஒருத்தனோட ஜாதகத்தை அழிக்கிற இடமும் இதுதான், அதை திருத்தி எழுதுற இடமும் இதுதான். நீங்க பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு தெரியும். நான் சொல்றதை நீங்க கேட்டு நடந்தா உங்களுக்கு நல்லது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேரும் அழிஞ்சு போன அடையாளம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டரோட கடிவாளம். ஒரு போலீஸ்காரன் நினைச்சா அமைச்சரை ஆண்டியாக்க முடியும், ஆண்டிய அமைச்சராக்க முடியும். ஏன்னா போலீஸ்காரன் சட்டமும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. நேத்து உங்க மரணத்தை எழுதுனதும் நான் தான், இன்னைக்கு உங்க எதிர்காலத்தை திருத்தி எழுத போறதும் நான் தான். சுருக்கமா சொன்னா என்னோட சுயநலம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. மோதுறது மலையா இருந்தாலும் அந்த மலையை சாய்க்க போறது சாதாரண உளிங்கிறத நீங்க 4 பேரும் அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். நாளைக்கு செல்வநாயகம் பர்சனலா தன் குடும்பத்தோட மறையனூர்ல இருக்கிற பங்களாக்கு போறாரு. அவர் அங்கேயே தூக்கணுமா சார்? அவசரப்படாதீங்க. நாளைக்கு ஈவினிங் அந்த பங்களால ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறாரு. ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கும். நாங்களும் அந்த பார்ட்டியில கலந்துக்குவோம். சரியா 10 மணிக்கு நாங்க 2 பேரும் அங்கிருந்து வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆடி அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போறீங்க.
தன்னை யாருமே நினைச்சிட்டு இருக்கிற அந்த மினிஸ்டரை நீங்க 4 பேரும் தூக்குறீங்க. மறையணும். அங்கிருந்து நேரா நீங்க தேவிக்குள்ள வரணும். நீங்க மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட செக் போஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால கந்தலூர் எஸ்டேட் வழியா 8 கிலோமீட்டர் தூரத்துல தேவிக்குளம் இருக்கு. அங்க வந்துருக்கு. தேவிக்குளத்துல இருந்து ரைட் சைடு போனீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கண்ணில் தட்டுப்படாம லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தூரத்துல பூப்பாறை. அந்த இடத்துல சிக்னல் வீக்கா இருக்கு. அதனால 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்கள யாராவது ஒருத்தர் என்ன செல்ல கான்டாக்ட் பண்ணணும். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகே சார். நம்ம ஆசை பெருசுடா, நான் தான் கடவுள் பரிசுடா, என்ன பார்த்து வரசுடா. இதுதான் நல்ல வயசுடா, மனசு ரொம்ப அழசுடா, உள்ள இருக்கு சொகுசுடா. நீதான் பசிக்கும் போது சோறு போட்டா ரொம்ப புண்ணியம். நீ பாய் விரிச்சா பேச மாட்டேன் நானும் பெண்ணியம். காமத்துல 2 பேரும் தோத்தா கண்ணியம். சிங்கினி 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 மனுஷன் ஆடுறதும் ஓடுறதும் எதுக்குடா? உஷ்ணம் இருக்கும் போதே அனுபவிச்சா லக்குடா. சைவம் அசைவம் எல்லாம் தேவையில்லா கணக்குடா. உடம்பு பசி எடுத்தா உடம்ப தின்னு என்ன பாருடா, இன்ப ஆறுடா. என்ன நீந்திதான் கரையேறு, கடவுள் யாருடா கடந்து பாருடா. பெண்ண ஜெயிக்காம விடையேது. நான் ராஜபோதக்காரி, என்ன அணைச்சுக்கடா வாரி. அந்த ஞானி கூட போக மாட்டேன் என்ன தானே மீறி. சிங்கினி 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 ஹே சிங்கினி 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 ஹே சிங்கினி 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 ஹே சிங்கினி 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 ஹே சிங்கினி. ஆயக்கலைகளையும் அறிஞ்சிருக்கேன் நானுடா. உனக்கு என்ன வேணும் அப்பனாக கேளுடா. ஓடும் உதிரத்தையும் உறைய வைப்பேன் நானுடா. கல்லா தந்தா கூட கரைய வைப்பேன் நானுடா. பாதி நானுடா, அதனால் நீயும் தான் என் ஆடு. அட காமத்தோட வாசம் என் தேகம் முழுக்க வீசும். கிட்ட வந்து மோந்து பாரு கலைஞ்சு போகும் வேஷம். சிங்கினி 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 ஹே சிங்கினி 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 ஹே சிங்கினி 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 ஹே சிங்கினி 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 ஹே சிங்கினி. அரவிந்த், அந்த எஸ்பிக்கு போனை போடுறா.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.